இந்த மர்மக்காரி நான் சமைச்சு கொண்டு வரேன்னு போனவ இன்னும் வரக்கானா. என்னமோ பெரிய அதிசயமாக சமைக்க போகிற மாதிரி. இந்த புளிச்சாறு ரசம் சாம்பாரை விட்டா வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒரு காய் வைக்க மாட்டேக்கா, ஒரு துவையலை மட்டும் அரைச்சி கொடுத்துட்றா. நம்ம எப்படி சாப்பிட்டு வந்தவங்க அவியல் என்ன 4 வகை காய் வச்சு சாப்பிட்டோம் முன்னாடிலாம். இப்போ எங்கே இவ இருக்கிறத தின்னுட்டு கலக்க வேண்டிய தலையெழுத்தா இருக்கு. சரி என்னதையும் சமைச்சிருக்கான்னு கேட்பான். ஏன் மர்மோல மர்மோல என்னத்த உங்களுக்கு வேணும்? மர்மாலையா மர்மாலையான்னு கத்திக்கிட்டு இருக்கியா? என்னம்மா என்னத்தை கத்தி விட்டாக? மணி 2 மணி ஆச்சு. வயிறெல்லாம் கியா கியா கியான்னு சத்தம் போடுது. ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சு வந்து கொடுக்க முடியுது அவனால. எனக்கு பசி தாங்கவே முடிய மாட்டேங்கி. நீ என்ன விடிய விடிய சமைக்கிறோ? என்னதான் சமைக்கிற? இன்னைக்காச்சும் ஒரு அவியலை பண்ணி கொடு மருமகளே. பக்கத்துல தெருவுல கல்யாண வீடு போல அவியல் மணக்கிறது மூக்க தொலைக்கிது. சாப்பிடணும் போலயே இருக்கு மருமகளே. இன்னைக்கு மட்டும் வாங்கி செஞ்சு கூட பாப்போம். ஏத்தே அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. எனக்கே உடம்பு முடியலையாக்கும். நானே பேசாம கஞ்சியை போட்டு ஒரு துவையில அரைச்சு ஊமான்னு வந்துருக்கேன். சமைக்கலாம் இல்ல நானு. ஆமா. என்னது கஞ்சியா? அதுக்கு எனக்கு விஷத்தை வச்சு கொண்டிருக்கலாமே. புளி தண்ணிய ரசம் போய் இப்ப கஞ்சி. நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க செஞ்சு கொடுங்க பாப்போம். இந்த பக்கத்து கடையில போய் அவியலுக்கு காயெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே மருமகளுக்கு செஞ்சு கொடுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நாளைக்கு செய்றேன். பத்தியா பத்தியா நம்மள போய் சமைக்க சொல்றா. சீனியம்மா உசாராய்க்கடி உசாராய்க்க. அவளதேன் ஒரு நாளைக்கு அவியல செஞ்சு கொடுங்க பாப்பமுனுவா. ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் சேர்த்து சமைங்கண்டுவா. நீ எப்பயுமே நீனே சமைக்கணும்னு தலையில கட்டி விட்டுருவாடி. உசார் உசார் மயங்கிருடி மயங்கிரு கைப்பில. உங்களை தாத்தே போய் வாங்கிட்டு வந்து அவியல் செஞ்சு கொடுங்க. நான் சாப்பிட்டுக்கிடுறேன். மருமாவள எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது மருமாவள. எந்திரிச்சு நடந்தேன்னு வச்சுக்கோ தப்பக்கட்டின்னு விழுந்துருவேன். அப்புறம் நீனே ஆஸ்பத்திரிக்கு திக்கிட்டு போகணும். என்னால ஒன்னும் முடியல மருமாவள. ஆத்தே நம்ம மாமியா கலவி என்ன ஆக்சன் போடுது. இந்த ஆக்சன் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. என்ன ராக்காய் போன் பண்றா? சொல்லு ராக்காயி என்ன பண்ற? என்ன சொல்ற ராக்காயி? ஏன் நெசமாத்தான சொல்ற? பிராங்க் கிராங்க் பண்ணலையே. சரி சொல்லி இன்னும் சிட்டாட்ட ஓடி அந்த இருட்டி. என்னாச்சு இந்த மாமியாக்கு? போன வந்த நிமிஷத்துல மூஞ்சி அப்படியே 1000 வாட் பல்பு மாதிரி அப்படியே எரியுது திக்குன்னு. அம்மைக்கு என்னாச்சுன்னு தெரியலையா? இப்பதான் எனக்கு என்னடோ தலையெல்லாம் சுத்துதுன்னு சோபால படுத்திருந்தாங்க. அதுக்குள்ள இப்படி எந்திரிச்சு பாத்திர மண்டத்துல அள்ளிட்டு ஓடுறாங்க. என்னன்னு கேளியா? மரகிற கலந்து போச்சான்னு தெரியல. எங்கம்மா புரிய பாத்திரத்துல அள்ளிக்கிட்டு? சின்ராசு எதுக்குடா அம்மா போகும்போதே இப்படி கூப்பிட்டு கிடக்கா? ஏமா எங்கம்மா புரிய பாத்திரத்துல தூக்கிக்கிட்டு? ஏன் மவனே உனக்கு அவியல்னா உசுருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவியல். ஏன் மவனே சின்ராசு உனக்கு அவியல்னா பிடிக்கும்ல? இடி நெடுவாளி பத்தியா எங்க அம்மைக்கு உன் மேல எம்புட்டு பாசம்னு உனக்கும் எனக்கும் அவியல் பிடிக்கும்னு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து அவியல் செஞ்சு கொடுக்க போறாடி. சரிங்க ரொம்ப உங்க அம்மைக்கு நம்ம மேல ஆக்குறதே. என்ன காய் வாங்குறதுக்கு அண்டா குண்டாவெல்லாமா தூக்கிட்டு போறாங்க. ஏமா அவ சொன்ன மாதிரி எதுக்கு அண்டா குண்டாலாம் தூக்கிட்டு போற? நான் போய் ஒரு கூட எடுத்துட்டு போய் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறீமா? உங்க கையினால செஞ்சு கொடுமா. ஏன் முட்டா பையன் அவனே ஆத்தா இன்னைக்கு போய் காய் வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்கேன். பக்கத்து தெரு மண்டபத்துல கல்யாண வீட்டுக்காரவங்க சாப்பாடுலாம் மிஞ்சி வச்சுன்னு சொன்னாங்களாம். அதே நம்ம ராக்காய் போன் பண்ணாடா. அதே ஆத்தா முட்டி தூக்கிட்டு போறேன். சின்ராசு நான் ஒரு இதுல சாம்பார், ஒரு இதுல ரசம், ஒரு இதுல அவியல், எனக்கு பிடிச்ச மசாலா உருளைக்கிழங்கு, அதுக்கடுத்து ஒரு தூக்காளி அண்டாக்குள்ள வச்சிருக்கேன் பேரு. அதுல பாயாசம் வாங்கிட்டு வந்தோம்னா நான் பாடுக வச்சு சாட்டுக்குவேன். ஓன் பொண்டாட்டி வைக்கிற புளி தண்ணி சாம்பார் இதுல இருந்து எனக்கு விடுதலை விடுதலை. 4 நாளைக்கு கூட சூடு பண்ணி சாட்டுக்குவேண்டா. போயிட்டு வரேன் சரியா?